அச்சோ, அழாதடா தங்கம், தங்கக்குட்டி, அழாதீங்க அழாதீங்க. சோட்டோ, சோட்டோ, சோட்டு பாப்பா. அச்சோ, அழாதடா பட்டுக்குட்டி. உங்க அம்மா குளிக்கதான்டா போயிருக்கா, வந்துருவா. நானும் ஆபீஸ் கிளம்பணும். அழாதடா அழாதடா, ப்ளீஸ்டா அழாதடா. ஜூ 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 ஜூ, அழுகாத அழுகாத அழுகாத. சோட்டு பாப்பா, கொஞ்சம் வெளியில வா, தம்பி அழுதுட்டே இருக்கான் பாருடா. கொஞ்ச நேரம் அழுகைய கண்ட்ரோல் பண்ணேன்டா, ப்ளீஸ்டா. சோட்டு சாக்லேட் வேணும்னு கேட்டா அதனால காசு கொடுத்து கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். குட்டி பையன் அழுகுறானா, அவனை விளையாட வைக்கிறதுக்காக சோட்டுவை தேடுறீங்களா? கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன்டா கண்ணுக்குட்டி அழுகுறீங்க? அழாதீங்க அழாதீங்க, இங்கே வாங்க, அத்தை தூக்கிக்கிறேன். ஏன் இவங்க அம்மா எங்க? வீட்டில் எதுவும் வேலை பார்க்குறாங்களா? கொடுங்க கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்கள் போய் கிளம்புங்க வேலைக்கு. அழாதடா பட்டுக்குட்டி, அழாதீங்க அழாதீங்க. தங்கம்ல, அழுகாதீங்க அழுகாதீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க இங்கே பாரு. பரவாயில்லையே, உங்ககிட்ட வந்தோன்னா அழுகையை நிப்பாட்டிட்டான். சரி, நான் போய் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துக்கோங்க. பாய் பாய்டா பட்டுக்குட்டி. அம்மா அம்மா, இங்கே பாருங்க, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனேன்ல, 4 டைரி மில்க் ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கம்மா, முன்னாடியில் பெருசு பெருசாக டப்பாவில் தானே இருக்கும். இங்கே பாருங்க, நான் 4 வாங்கிட்டு வந்திருக்கேன் 20 ருபீஸ்க்கு. அம்மா, இதை வச்சு நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே விளாடுவோம்மா. இது மொத்தமாக நான் சாப்பிட மாட்டேம்மா, ஜாயை வர சொல்லியிருக்கேம்மா. நீ இது வாங்கிட்டு வந்துட்டியா சோட்டு? நான் ஜம்ஸ் மிட்டாயை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயும் ஜம்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். மொத்தமா சேர்த்து ஒரு பவுல்ல போட்டு குக்கிங் பண்றேன்னெல்லாம் பண்ணிடாத. கிச்சன் செட்டை வச்சு சும்மா நார்மலா ஏதாவது ஒரு கேம் வச்சு விளையாடுவோம். ஹர்ஷா சாய் வந்துருவாங்கல்ல, இந்த பப்பி ராணிய கூப்பிடவே கூப்பிடாத. 2 நாளா வந்து ரொம்ப தொலை பண்ணிட்டாங்க. இருக்கிற பேட் ஹாபிட் என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் செய்யறாங்க. ஏன் வர வர இவங்க 2 பேரும் இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுப்பா. ஜாய் ஜாய், எனக்கு இந்த ஜெம்ஸ் பாக்கெட்டை பிரிச்சேன்னா பிங்க் கலர்ல உள்ளதெல்லாம் கொடுக்குறியா? எனக்கும் தான். எனக்கு வந்து எல்லோ கலர் வேணும் ஜாய். அப்புறம் டைரி மில்க் ஷார்ட்ஸு கொஞ்சம் கொடுத்தா கூட போதும். இந்த ஜெம்ஸு தான் நிறையா வேணும் எனக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ எல்லோ கலர் தான் வேணும். இந்த ஹர்ஷாவுக்கு தான் பிங்க் கலர் வேணுமா, அவளுக்கு பிங்க் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் சோட்டு க்ரீன் எடுத்துக்கட்டும். டக் டக்குன்னு ஓப்பன் பண்ணுங்க, சாப்பிடுவோம். இந்த டைரி மில்க் ஷார்ட்ஸை விட ஜெம்ஸுக்கு தான் வந்து ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்கப்பா. ஜாய், நான் இந்த ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணி இதில் கொட்டேன். நீ அந்த பவுலில் ஜெம்ஸை ஓப்பன் பண்ணி கொட்டு. அதில் எல்லோ பிங்க் தவிர வேறு கலர் இருந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன். நீ வேணா இந்த ஷார்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோ, ஓகேவா? டக் டக்குன்னு நான் எல்லாத்தையும் பிரித்து போட்டுடுறேன். எப்படி கவுண்ட் பண்ணி விளாட்லாம்? ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம இதை வச்சு விளாட்றோம், அது வேணா உண்மை. என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. இதுவே கிச்சன் செட்டாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு கடக்கடக்கடன்னு சமையலை சமைச்சு ஒரு விளாட்டை போட்டுடலாம். சரி, இதையே சும்மா விடணும். எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. இந்த ஹர்ஷா சாய் உனக்கு, ஜாய் நீயும் எடுத்துக்கோ, நானும் ஒன்று சாப்பிட்றேன். இது முடிஞ்சிச்சா? ஜம்ஸை டக்குன்னு. ஏய், ஷார்ட்ஸ் நல்லா தான்ப்பா இருக்கு. நான் பெருசு பெருசா தான், பெரிய பாக்ஸ்ல 2 ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சரி, இப்ப நான் ஜெம்ஸ் ஓபன் பண்றேன். என்னென்ன கலர் இருக்கு? இதுல நிறைய கலர் இருக்குப்பா, பிங்க மட்டும் காணோம். யார் இதுல பிங்க் கலர் ஜெம்ஸ் கேட்டது? இங்க பாருங்க, பிங்க் கலரை காணோம். கிரீன், எல்லோ, வயலட்னு தான் இருக்கு. ஆரஞ்சு கலர் இருக்கு. பிங்கே வராதா? ஒரே ஒரு பிங்க் இருக்குப்பா. பிங்க் கேட்டவங்க எல்லாம் கைய தூக்குங்க. பிங்க் கலரு ஒண்ணுமே இல்ல உள்ள. பரவாயில்ல, நம்ம எல்லாரும் கைக்கு வர்றதா அள்ளி சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்றதுக்காக தானே வாங்கணும். சாரிப்பா, தெரியாம கீழே கொட்டிருச்சு. ஊதிட்டு உள்ள போட்டாங்க பத்தியா? வைலட் கலர். சரி, இந்தா ஹர்ஷா, வைலட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கோ. சாய் நீயும் எடுத்துக்கோ. நானும் ஒண்ணு சாப்பிட்றேன். சோட்டாவுக்கும் ஒண்ணு கொடுக்கறேன். சரி, இப்ப என்ன இதெல்லாம் பப்பி ராணிக்கு கொடுப்போமா வேணாமா? எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்துருவாங்க, கொடுக்குறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. சண்டை வராம இருந்தா சந்தோஷம் தான். என்னது, நம்ம 2 பேரையும் விட்டுட்டு இவங்க 4 பேரும் சாக்லேட் கலர்கலரா வாங்கி சாப்பிடுறாங்களா? இந்த பக்கம் டைரி மில்க் ஷார்ட்ஸ், இந்த பக்கம் ஜெம்ஸா? நம்ம இல்லாம இவங்க விளையாடவும் கூடாது, ஒன்னும் சாப்பிடவும் கூடாது. கொட்டி விட்டுரு பப்பி, அப்படியே கையில பாக்குற மாதிரி பார்த்து டக்குன்னு கொட்டி விடு. நீ பண்றியா நான் பண்ணவா? நான் பண்றேன். இது யாருமே சாப்பிட வேண்டாம். தூக்கி ஜாய் தலையில கொட்டு. இந்த பக்கம் ஜெம்ஸ் டக்குன்னு கொட்டி விடு. 2 பக்கமும் கொட்டி விடு. என்ன பண்ற?
பண்றாங்கன்னு பாப்போம். நம்மள சேர்த்துக்காம ஒரு விளையாட்டு வேலையா இவங்களுக்கு? நீங்கள் 2 பேரும் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை பப்பி ராணி. வர வர உங்கள் பிஹேவியர் ரொம்ப பேடாக இருக்குது. இப்படி தான் கீழே தட்டி விடுறதா? நான் அது பேலன்ஸ் உங்களுக்காக தான் வச்சுருந்தோம். நாங்கள் 4 பேருமே எப்போ உங்களை விட்டுட்டு நாங்கள் விளையாடி இருக்கோம். எதுவாக சாப்பிட்றதா இருந்தாலும் உங்களை சேர்த்துட்டு தானே சாப்பிட்றோம். எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்களேன் ஒரு நாளைக்கு